யார் பிரதமராக வருகின்றாரோ அவர் இப்பொழுதைய பிரதமர் கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். கனடாவின் இறையாண்மை சுதந்திரம் என்பது முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும். இதில் பலத்த அதாவது தேக்கநிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று பொலிவியர் தன்னுடைய நிலைப்பாட்டை இறையாண்மை முக்கியம், நாங்கள் இதில் கவனம் செலுத்துவோம் போன்ற விவகாரங்களை தெரிவிக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், அதாவது அடி பணிய வைக்கிறது, அதாவது மிரட்டி அடி பணிய வைக்கின்ற செயற்பாட்டில் ட்ரம்ப் வெற்றி பெற்ற அளிப்பார தொடர்ந்து கனடாவிற்கும் அது பிரயோகிக்கப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அவர்களிடம் உள்ள கனிமம், நிலம் மற்றும் எண்ணெய் வளம் மற்றும் நன்னீர் வளம் மற்றும் கடல் ஆளுகை அல்லது கடல் பிராந்திய பயணங்களுக்கான சீ ரூட்ஸ், அதாவது கடல் பயண பாதைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற தன்மை, அதாவது ஆர்க்டிக் கடல் பயணப்பாதை கனடாவினுடைய கனடாவுக்கு சாதகமாக இயற்கை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வரம். கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144 கெனடி ரோடு, ஸ்வீட் 8, பிரம்டன். 9054568433. இன்றைய செய்தியின் பின்னணியில் சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். தொடர்ந்து அமெரிக்க நிலவரம் தொடர்பாக உலகினுடைய பார்வை வித்தியாசமாக மாறிக்கொண்டிருக்கின்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கின்ற டொனால்டு டிரம்ப் அவர்கள் தான் கூறிய விடயங்களை அமுல்படுத்துவதில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை அறிவித்து வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நடவடிக்கைகளின் ஊடாக கனடா பாதிக்கப்படும் என்ற செய்திகள் வெளிவந்த நிலையில் மாகாண ரீதியிலாகவும் மத்திய அரசினுடைய விடயங்களிலும் கூடுதலானவர்கள் அக்கறை காட்டி இதில் இருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மறுபுறம் லிபரல் கட்சியினுடைய தலைமைத்துவம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்ற சூழ்நிலையில் லிபரல் கட்சிக்கான ஆதரவில் குறிப்பாக மாகாணே அவர்கள் முன்னணியில் இருக்கின்றார். பலரும் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இது குறித்தும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், அமெரிக்க கனேடிய விவகாரங்களில் மிக முக்கியமாக ஒருபுறம் தலைமைத்துவ போட்டி இடம்பெறப் போகிறது. அதே நேரத்தில் தேர்தல் ஒன்றுக்கு தயாராக கனடா இருக்கின்றதா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகின்றன. இதே நேரத்தில் தன்னுடைய அறிவிப்புகளில் அதிரடி தீர்மானங்களை மேற்கொண்டு தொடர்ந்து டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. லிபரல் கட்சியை பொறுத்தவரையில் மார்க் கானே ஒரு இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டு பிரதமராகும் வாய்ப்பு இருந்தால் அவரால் இப்போதைய நிலையை சமாளிக்கக்கூடிய தலைமைத்துவ பண்புகள் இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக இதற்கான விடை என்பது அவருடைய நடவடிக்கைகளின் பிரதிபலிப்பாகத்தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர அவருடைய கடந்த கால நடவடிக்கைகளை வைத்து இதனை கணக்கிட முடியாது என்றால் இது ஒரு புதிய அரசியல் உலகமாக இருக்கின்றது. இங்கே முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் உங்கள் கேள்விக்கான ஒரு பதிலாக இந்த கனடாவின் முப்படைகளுக்குமான பிரதம அதிகாரி, சீஃப் ஆஃப் த டிஃபென்ஸ் ஸ்டாஃப் என்கிற பதவியில் உள்ளவர், அவர் நேற்றைய தினம் குறிப்பிட்ட ஒரு விடயம், இனி அடுத்து யாராக அவருடைய பேர் ஜெனரல் ஜெனின் கேனின் என்று அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், இனி யார் பிரதமராக வருகின்றாரோ அவர் இப்பொழுதைய பிரதமர் கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். கனடாவின் இறையாண்மை சுதந்திரம் என்பது முக்கியத்துவப்படுத்தப்பட வேண்டும். இதில் பலத்த அதாவது தேக்கநிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது என்று. இது அவருடைய கருத்தின் பிரதிபலிப்பு. நிச்சயமாக லிபரல் தலைமையின் அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ கொண்டு செல்கின்ற இப்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள், அவர் திடமான முயற்சிகள் எடுக்கிறார். அவருக்கு டக்ஃபோர்ட் போன்ற முதல்வர்கள் அதற்குரிய ஆதரவை கொடுக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்ஃபோர்ட் அந்த கனடா இஸ் நாட் ஃபார் சேல் என்கின்ற தொப்பியை அணிவதெல்லாம் நிச்சயமாக ஒரு அந்த கனேடியர்கள் உணர்வை கொடுக்கின்றது. இவ்வாறான நிலையில் இந்த இராணுவ கட்டமைப்பின் அதாவது ஆகாயப்படை, விமானப்படை, தரப்படை மற்றும் தேசிய போலீஸ் படை
ஆகியவற்றின் தலைமை அதிகாரி குறிப்பிட்டிருப்பது பியர் பொலிவியரை நிச்சயமாக இந்த விடயத்தில் தனது நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பதை கூற வேண்டிய தேவையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் அவர் இந்த விடயங்களில் மௌனமாக கடந்து வருகின்றார். ஆனால் இவர் கூறிய விடயங்களில் இந்த விடயம் கட்டாயமாக, அதாவது தேசிய பாதுகாப்பும் இறையாண்மையும் முக்கியமாக கையில் எடுக்கப்பட வேண்டிய விடயங்களாக அடுத்த பிரதமருக்கு இருக்கும் என்று கூறியிருக்கின்றார். இதனை நீங்கள் குறிப்பிட்ட, அதாவது லிபரல் கட்சியின் தலைவராக மகானி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டால் அவர் எவ்வாறான முகத்தை அங்கு பிரதிபலிக்க போகின்றார்? அதாவது ஜஸ்டின் ட்ரூடோ செய்த வேலைகளை செய்து கொண்டு அல்லது அவருக்கு ஆதரவு புலம் கூட அங்கே இருந்துதான் செல்கின்றது. பார்த்துக்கிறார்கள், முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவு வழங்கியதை நாங்கள் இப்பொழுது ஓரிரண்டு நாட்களில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறான நிலை ஏற்படும் பொழுது பியர் பொலிவியர் தன்னுடைய நிலைப்பாட்டை இறையாண்மை முக்கியம், நாங்கள் இதில் கவனம் செலுத்துவோம் போன்ற விவகாரங்களை தெரிவிக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. எனவே இது இன்னமும் தெரிவிக்காமல் இருக்கின்றார். காலம் கடத்துவது போன்ற ஒரு நிலைதானே இப்பொழுது இருக்கிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் தெரிவிக்காமல் இனி எப்பொழுது தெரிவிப்பது? இல்லை, அது பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. பல விடயங்கள் அவரை கேட்டால் கூட அவர் அதனை மௌனமாக கடந்து போகின்றவராக இருக்கின்றார். வெளிநாட்டு கொள்கை எப்படி இருக்கும், அல்லது இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த எந்த விவகாரத்தில் கூட, அதாவது தற்போதைய போர் விவகாரங்களில் கூட, காசா போன்றவற்றில் கூட எதிரான நிலைப்பாட்டை கடைபிடிப்பது போன்ற பல விடயங்கள் அவருடைய அந்த வெளிநாட்டு கொள்கைகள் அல்லது தேசியம் சார்ந்த, அவர் தேசப்பற்றாளனாக தன்னை காட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றார் என்கின்ற கருத்தியல் பலருக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது அதாவது ஒரு பணக்கார வர்க்கத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு நடவடிக்கைகளாக இப்பொழுது நிலைமைகள் சென்று கொண்டிருப்பதை நீங்கள் வடிவாக பார்க்கலாம். அதாவது பில்லியனர்ஸ் எனப்படுகின்ற அதிக பணக்காரர்களும் அவர்களுடன் இணைந்து டொனால்ட் ட்ரம்பும் போடுகின்ற திட்டங்கள் எல்லாம் சில வேளைகளில் பியர் பொலிவியரின் ஆமோதிப்பை பெறுமா என்கின்ற அச்சநிலை கூட பலருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அவர் தன்னை என்னும் ஒரு தேசியவாதியாக அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை பலரும் உணர்கின்றார்கள். சரி, வருகின்ற நாட்களில் இப்பொழுது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தொடர்ந்து கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான ஆதரவு பலம் அதிகரித்து வருவதை காட்டுகின்றது. இப்பொழுது ஒரு லிபரலினுடைய தலைமைத்துவம் உறுதியாக தெரிவிக்கப்பட்டு அவர்களுடைய கொள்கைகள் விளக்கப்படும் பட்சத்தில் இந்த கருத்து கணிப்புகளினுடைய முடிவுகளில் மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அதற்கான சூழ்நிலையை அமெரிக்கா உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அமெரிக்கா செய்கின்ற வேலைகள் அவ்வாறான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்று சொன்னால், இப்பொழுது நீங்கள் இந்த பார்க்கலாம், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதாவது தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் இந்த போர்டர் பாதுகாப்புகள், அதாவது எல்லை பாதுகாப்புகளுக்காக இந்த டாம் ஹோமன் என்கின்ற ஒரு அதிகாரியை நியமித்திருக்கின்றார். அவர் குறித்து அவர் தெரிவித்த கருத்துக்கள், டொனால்ட் ட்ரம்ப் ஹோமனின் வேலைகள் எதுவாக இருக்கும் என்றால் தெற்கு எல்லையை பாதுகாப்பது, வடக்கு எல்லை என்பது கனடா, வடக்கு எல்லையை பாதுகாப்பது மற்றும் ஏவியேஷன், அதாவது வான்வழி பாதுகாப்பு மற்றும் கடல் வழியாக இந்த சட்டவிரோத குடிவரவாளர்கள் நுழைவதை தடுப்பதற்காக, அதாவது எல்லை பாதுகாப்புக்காகத்தான் அவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். எல்லை பாதுகாப்பு தான் அவருடைய முக்கிய பணியாக இருக்கின்றது. அப்பொழுது அதனை தெரிவித்த அந்த ட்ரம்ப் அவர்களின் துணி என்பது கனடாவை நோக்கியதாக இருக்கின்றது. எனவே இந்த விவகாரத்தில் இரண்டு விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். இப்பொழுது இவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள், அதாவது இந்த குடிவரவாளர்கள் அல்லது பத்திரங்கள் இல்லாத குடிவரவாளர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் மிகவும் ஒரு சிரத்தையாக மக்களால் கவனிக்கப்படுவதாகவோ அல்லது ஒரு அவல நிலை குறித்த நிலைமை கொண்டதாகவோ இருக்கின்றது. பார்த்தீர்களானால் அவர்களுடைய கைதுகள் என்பன தற்பொழுது, அதாவது இப்பொழுது இப்ப நாங்கள் இந்த மெக்சிகோவில் இருந்து கீழ் நோக்கி போகின்ற பகுதி மக்கள் அனைவருடைய பெரும்பான்மையான சமூக மக்கள் இந்த பூர்வீக இந்தியர்களின் முகங்களை ஒத்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே பூர்வீக இந்தியர்கள் கூட, அமெரிக்காவில் பூர்வீக இந்தியர்களாக இருப்பவர்கள் கூட இதில் பாதிக்கப்பட்டதாக பூர்வீக இந்தியர்கள் இப்பொழுது முறையீடு செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று அந்த ஒரு அனுப்பப்படுகின்ற விடயங்களில் கூட மெத்தனம் காட்டப்பட்டு இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் பல நாடுகளும் தங்களுடைய அந்த அவ்வாறான அகதிகளை ஏற்கின்றோம் என்கின்ற தொழிலுக்கு வந்திருக்கின்றன என்று சீனா கூட அதை சொல்லி இருக்கின்றது. தாங்கள் கூட அவ்வாறான
பெரும்பாலான சீனர்களை ஏற்போம் என்று. ஆனால் கொலம்பியா கூட அதை, அதாவது கொலம்பியா இப்பொழுது பார்த்தீர்களானால் இதற்கு அடிநாதமாக அந்த பிரேசில் பகுதியில் இருந்து அமெரிக்கா வருவதற்காக ஒரு 42 நாள் நடைப்பயணம் நீங்கள் அந்த யூடியூப் அதில் பார்க்கலாம். அது மிகவும் ஒரு கூரமான பயணமாக இருக்கும். அது அந்த நிச்சயமாக கொலம்பியா, பனாமா, அந்த கோஸ்டரிக்கா, நிக்கரோகுவா, அப்படி குவாத்தமாலா, அப்படி வந்து பல தமிழர்கள் கூட கனடாவுக்கு வந்தவர்கள் அவ்வாறான வழிகளை பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். ஆம், அது ஒரு கோரமான நிலை. அவ்வாறான பிரதேசத்தின் அடி புள்ளியாக இருக்கின்ற கொலம்பியாவில் இவ்வாறு விமானங்கள் மூலம், ராணுவ விமானங்களில் ஏற்றப்பட்டு மிகவும், அதாவது உடுப்புடுவைகள் அவர்களுடைய எந்தவித விடயங்களையும் அவர்கள் எடுக்க முடியாத அளவிற்கு கூட அனுப்பப்படுகின்றார்கள். அதை ஒரு திட்டமிட்ட ரீதியில் அவர்கள் தங்களுடைய வங்கிகளில் உள்ள கணக்குகளில் உள்ள பணத்தை எடுத்து அவர்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து கொண்டு செல்வது என்பது ஒரு மனிதாபிமான நடவடிக்கையாக இருக்கும். அவ்வாறு இல்லாமல் அனுப்பப்படுகின்றது. ஆனால் இது கடந்த புதன்கிழமை தொடங்கியபடியால் இவ்வாறு நடக்கின்றது. ஆனால் இருந்த பொழுதிலும் இதில் மாற்றங்கள் ஏற்படும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. என்றால் இவ்வாறு தொடர்ந்து செல்ல முடியாது என்றால் இது ஒரு அமெரிக்காவின் கூற முகத்தை காட்டுகின்றது. அமெரிக்கா, ஆனால் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கொலம்பியா விவகாரத்தை கையாண்ட விதம் குறித்து உடனடியாகவே எதிர்ப்பை சில நாடுகள் தெரிவித்தாலும் கூட, கொலம்பியா முன்னர் எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. இருந்தாலும் இந்த டெரிஃப் என்ற வரியை விதித்ததன் காரணமாக இப்பொழுது அதை சம்மதம் தெரிவித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனநிலைக்கு கொலம்பியா மீண்டும் வந்திருக்கின்ற ஒரு நிலை என்பது எதிர்காலத்தில் ஏனைய நாடுகளுக்கும் இதனை பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை ட்ரம்புக்கு ஏற்படுத்தி கொடுப்பதாக பார்க்கலாம் அல்லவா? ஆம், இது மிரட்டி பண்ணிய வைத்திருக்கின்றார்கள். கொலம்பியாவை பொறுத்தவரையில் அவ்வாறான ஒரு வரி விதிப்பை தாங்கக்கூடிய சுமை என்பது அவர்களிடம் இல்லை. அதைவிட அவர்கள் பண்பாக கையாளுமாறான ஒரு கோரிக்கையை தான் முன்வைப்பதாக தாங்களை மாற்றிக்கொண்டு இப்பொழுது நீங்கள் அனுப்புங்கள், ஆனால் அதனை ஒரு அதாவது மனிதர்களாக மதித்து அனுப்புங்கள் என்கின்ற நிலையில் அதற்கு ஒத்துப்போகின்றார்கள். இங்கே கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், அதாவது அடி பணிய வைக்கிறது, அதாவது மிரட்டி அடிபணிய வைக்கின்ற செயற்பாட்டில் ட்ரம்ப் வெற்றி பெற்றால் இவ்வாறு தொடர்ந்து கனடாவிற்கும் அது பிரயோகிக்கப்படும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சரி, இதிலிருந்து கனடா மீளுவதற்கு என்ன செய்ய போகிறது? ஏனென்றால் ஏனைய நாடுகள் இதற்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றன. ஆனால் ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும் அளவிற்கு கனடாவில் இவ்வாறான ஒரு நிலை காணப்படுகின்றதா, அல்லது உண்மையில் அமெரிக்காவில் தங்கித்தான் கனடா செல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றதா? இந்த யதார்த்த நிலை என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு தேசப்பற்று இந்த விடயங்களை எல்லாம் கடந்து யதார்த்த நிலை என்று பார்க்கின்ற பொழுது கனடாவினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? யதார்த்த நிலை என்று பார்க்கின்ற பொழுது கனடாவுடைய பலம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக அவர்களிடம் உள்ள கனிமம், நிலம் மற்றும் எண்ணெய் வளம் மற்றும் நன்னீர் வளம் மற்றும் கடல் ஆளுகை அல்லது கடல் பிராந்திய பயணங்களுக்கான சீ ரூட்ஸ், அதாவது கடல் பயண பாதைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற தன்மை, அதாவது ஆர்க்டிக் கடல் பயணப்பாதை கனடாவினுடைய கனடாவுக்கு சாதகமாக இயற்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு வரம். இவ்வாறாக இருந்தாலும் உண்மையில் நீங்கள் கேட்ட கேள்வியின் பிரகாரம் கனடாவால் அமெரிக்காவை பிரிந்து செல்ல முடியுமா அல்லது செயற்பட முடியுமா என்றால் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு இல்லை என்கின்ற விடைதான் இருக்கும். இவ்வாறு கூறுங்கள், கனடா உலகிலேயே அதிக நிலப்பரப்பை கொண்ட நாடுகளில் ஒன்றான கனடாவில் விவசாயம் செய்கின்ற நிலப்பரப்பு என்பது 5% இருக்கின்றது என்றால் மிக மிக குறைந்த அளவு. அதனை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கும். பல தேவைகள் இருக்கின்றன. அதற்கு காலங்கள் எடுக்கும். அதே போல மற்ற நாடுகளுடனான பொருளாதார உறவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். என்றால் மரக்கறிகள், அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கின்ற மரக்கறிகளை வேறு இடங்களில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு இப்பொழுது பார்த்தீர்களானால் அதற்குரிய சந்தை திறக்கப்பட்டு விட்டது. தென் அமெரிக்க நாடுகள், அது மெக்சிகோ, கானா, முழு நாடுகளில் இருந்து மரக்கறி போன்றவை வருவதெல்லாம் சுலபமாக்கப்பட்டு விட்ட வழிகளாக இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இது உடனடி சாத்தியமற்ற விடயம். இதனை எவ்வாறு அணுக வேண்டும் என்றால், ஒரு ஆரோக்கியமான சக்தியாக பேச்சுவார்த்தைகளுக்கு செல்பவர்களாக அணுக வேண்டுமே தவிர அவர்கள் கூறுவதற்கு ஆமோதித்து சென்று செயற்படுவதற்கு எந்த விதத்திலும் கனடா இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுக்க மாட்டாது. இதற்கான காரணம், அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் தேவை இருக்கின்றது. அமெரிக்கா கூட கனடாவை விட்டு செயற்பட முடியாத தன்மை இருக்கின்றது. கனடாவில் அமெரிக்காவின் பொருளாதாரம் மாத்திரமல்ல, பல விடயங்கள் தங்கி இருக்கின்றன. எனவே ஈவன் அவர்களுடைய பாதுகாப்புக்கு கூட கனடா ஒரு மையப்புள்ளியாக இருக்கின்றது, ரஷ்யாவுடன் உள்ள நெருக்கங்கள் போன்ற நெருக்கடிகள் போன்றவற்றில். எனவே இந்த விவகாரங்கள் என்பன நிச்சயமாக கால
காலம் எடுக்கும். இதற்குரிய அத்திவாரம் என்பது இப்பொழுது இடப்படலாம் ஒழிய, ஆனால் நாங்கள் இந்த அதாவது டிஃபென்ஸ் சீஃப் ஆஃப் த ஸ்டாஃப் என்ன சொன்னாரோ அந்த விடயத்தை தான் கவனத்தில் இருக்க வேண்டும் என்னவென்று சொன்னால், கனடாவின் இறையாண்மை என்பதை பற்றி நடவடிக்கைகள் அதிகமாக எடுக்க வேண்டிய தேவையை அமெரிக்கா ஏற்படுத்துகின்றது. டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்துகின்றார். அமெரிக்கா இல்ல, டொனால்ட் ட்ரம்ப். இப்பொழுது உண்மையிலேயே நேட்டோ என்கின்ற அமைப்பில் அங்கத்தவர்களாக இருந்து கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு கூறுவது என்பது அபத்தம். அவ்வாறு கூற முடியாது. கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் கனடா சில விடயங்களில் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்திருக்க கூடும். ஆனால் அமெரிக்கா ஒரு நட்பு நாடாக இருந்ததன் காரணமாக அதற்கு ஒத்திசைவாக செயற்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக சில தீர்மானங்களை அது அமெரிக்காவோடு ஒத்து சேர்ந்து எடுத்திருந்தது. இந்த வெளிநாட்டு கொள்கைகளில் இனிவரும் காலங்களில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது தொடர்ந்தும் அமெரிக்காவோடு பயணிக்கக்கூடிய ஒரு நாடாகத்தான் கனடா இருக்கும் என்று கருதுகின்றீர்களா? ஏனென்றால் இப்பொழுது கனடாவை இணைத்துக் கொள்ள எடுக்கப்படுகின்ற முயற்சிகளில் இருந்து கனடா தன்னை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஏனைய நாடுகளோடு நட்புறவு பாராட்டக்கூடிய ஒரு நாடாகவும் கனடா மாற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் முன்னர் போன்று வெளிநாட்டுக் கொள்கையில் கனடா அமெரிக்காவோடு சேர்ந்து செயற்படக்கூடிய நிலை தொடருமா, அல்லது அதிலிருந்து அது மீள வேண்டுமா? இல்லை, அமெரிக்காவுடன் சேர்ந்து செயற்படுவதற்கு கனடா தடையாக இருக்காது. ஆனால் அமெரிக்கா விரும்புமா என்பதுதான் இப்பொழுதுள்ள கேள்வி. அமெரிக்கா இப்பொழுது தன்னை முதலாய சக்தியாக காட்ட முயல்கின்றது. நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த குடிவரவாளர்களை, அதாவது சட்டவிரோத குடிவரவாளர்களை அகற்றுதல் என்பது இப்பொழுது நாங்கள் ஏதோ மெக்சிகோ, குவாத்தமாலா, கொலம்பியோ, வெனிசுலா போன்ற நாடுகளை பார்த்தாலும் அது பறந்து சென்று இப்பொழுது சீனா, இந்தியா போன்ற நாடுகள், இந்தியாவுக்கும் அது ஒரு பெருந்தாக்கத்தை கொடுக்க விடயங்கள். இந்த விடயங்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகள், பல நாடுகளிலிருந்து வந்தவர்கள் அவ்வாறு இருக்கின்றார்கள். அப்பொழுது எவ்வாறு இந்த விடயங்களின் பொழுது அமெரிக்கா தன்னை முதன்மைப்படுத்த போன்றது. இப்பொழுது அமெரிக்காவின் முகம் என்பது சற்றே மாறுதலான முகமாக இருக்கின்றது. தாங்கள் சொல்லியது இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட விடயம், இந்த 51வது மாகாணமாக இணைவது என்பது சாத்தியமற்ற ஒரு விடயம். ஆனால் அதனை சாத்தியம் உள்ளது போல மாற்றுகின்றதில் வெற்றி கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அதனை பல இடங்களிலும் கரைப்பது, அதாவது உலக பொருளாதார மைய மாநாட்டிலேயும் அதை பிரஸ்தாபிப்பது என்பது சாதாரண விடயம் இல்லை. ஒரு இறையாண்மை உள்ள நாட்டிற்கு இன்னொரு இறையாண்மை உள்ள நாட்டின் ஜனாதிபதி செய்கின்ற விடயம் இல்லை. இது நாங்கள் ஒரு மிகவும் ஒரு சர்வாதிகார போக்கை, ஒரு நளினமான போக்கை, அவருக்கு இந்த துன்புறுத்தல் மூலம் அவர் இன்பம் காணலாம் என்று இருந்தாலும் இது ஒரு நாடுகள் என்ற ரீதியில் அந்த வரையறைகளை தாண்டி செல்கின்ற செயற்பாடாக இருக்கின்றது. சில வேளைகளில் இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த மெக் கானி அவர்களின் கேள்விக்கு சில வேளைகளில் இந்த பேச்சுவார்த்தைகள் என்னும் இந்த மார்ச் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது, லிபரல் கட்சியின் தேர்தல். அதற்குரிய காலத்திற்கு இன்னும் ஒரு 42 நாட்கள் இருக்கின்றன. அந்த 42 நாட்களுக்குள் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அரசு எவ்வாறான முன்னேற்றங்களை காண்கின்றதோ, சில வேளைகளில் அடுத்த தேர்தல் வரும் வரையில் லிபரல் கட்சி கூட தீர்மானிக்கலாம் ஜஸ்டின் ட்ரூடோவே பிரதமராக இருக்கின்ற வழியில். இருந்தால் அவர்கள் தான், அது அவர்களுடைய உள்ளக அலுவலாக இருந்தது. ஆனால் அதற்குரிய சாத்தியங்கள் வரையறைகள் இருக்குமா தெரியாது. அல்லது இவர்களிடையே பேச்சுவார்த்தையில் தளம்பல்கள் ஏற்பட்டு சடுதியான மாற்றங்கள் ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது வரப்போகின்ற லிபரல் தலைவருக்கு கூட ஒரு பலத்த பின்னடைவை கொடுக்கும். ஆனால் தற்பொழுதுள்ள அந்த பயப்பிராந்தியம் என்பது நிச்சயமாக இந்த அரசு தன்னை, அதாவது தன் நிலை இழப்பதற்கு முதல் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பை பல கனேடியர்களிடமும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் கன்சர்வேட்டிவ் அரசு எவ்வாறு செயற்படும் என்பது தெளிவாக அவர்களுக்கு ஒருவருக்கும் தெளிவாக இல்லாத நிலையில் தான் அவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஆகவே நன்றி சுரேஷ், காலை வேளையில் இணைந்து கொண்டு பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நாங்கள் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்திலே விரிவாக பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி. CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.